தனுஷை கட்டிப்பிடித்து அழுத கருணாஸ் மனைவி. அடடே, இந்த விஷயம் நல்லா இருக்கே. கென் கருணாஸ் கதை எழுதி இயக்கி நடித்துள்ள படம் யூத். இந்த படம் வரும் 19ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. படத்துக்கு ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைச்சிருக்காரு. படத்தின் ப்ரமோஷன் வேலைகள் சிறப்பாக நடந்துட்டு வருது. படத்தின் இசை வெளியீட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் பேசிய பாடகியும் கென் கருணாஸோட அம்மாவுமான கிரேஸ் மேடையில் தனுஷை கட்டிப்பிடித்து அழுதாங்க. இது பலரோட கவனத்தை ஈர்த்திருக்கு. அவங்க பேசும்போது அசுரன் படத்துல கென் நடித்தால் நன்றாக இருக்கும் என்று வெற்றிமாறன் சொன்னதும் கருணாஸ் சரி அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா நான் சரி என்று சொன்னால்தான் வெற்றிமாறன் கென்னை படப்பிடிப்புக்கு அழைத்து செல்வேன் என்று சொல்லிட்டாரு. அதற்கு காரணம் 12ஆம் வகுப்பு முழு தேர்வு வருது. படப்பிடிப்புக்கு வந்தா தேர்வு எழுத முடியுமா என்று எனக்கு தெரியல. இப்படி இருக்கும்போது நீங்களும் சரி என்று சொன்னால்தான் நான் படப்பிடிப்பு தளத்திற்கு அழைத்து செல்வேன் அப்படின்னு சொன்னாரு. மேலும் இதனால கென்னிற்கு நல்ல எதிர்காலம் அமையவும் வாய்ப்புள்ளது அப்படின்னு சொன்னாரு. நானும் சரி அப்படின்னு சொன்னேன். அசுரன் படத்தில் தனுஷுக்கு மகனாக நடிக்கிறார். ஒரு நாள் வெற்றிமாறனை பார்த்து கென் எப்படி நடிக்கிறான் என்று கேட்டேன். மற்றவர்கள் எல்லாம் கென் நன்றாக நடிப்பதாக கூறுகிறார்கள். ஒரு நடிகன் நன்றாக நடிப்பது பெரிய விஷயம் அல்ல. மாறாக ஒரு கதாபாத்திரத்தை அவரை விட சிறப்பாக வேறு யாராலையும் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு நடிக்கணும். தனுஷ் கென்னை தனது மகனாக நினைத்து நடித்து வருகிறார். ஆனால் கென் இன்னும் தனுஷை தனது அப்பாவாக நினைத்து நடிக்க ஆரம்பிக்கவே இல்லை. நான் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தெரிவிச்சாரு. தனுஷ் ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி. தனுஷோட கென் இருந்தா பல விஷயங்களை கற்றுக்கொள்வார். வேறு எங்கும் சென்று தனியாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இல்லை என்றும் வெற்றிமாறன் சொன்னார். இதற்காக தனுஷ் மற்றும் வெற்றிமாறனுக்கு நாங்கள் காலத்திற்கும் நன்றி கடன் பட்டுள்ளோம். இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கும், அதற்கு தனுஷ் வருவார் என்று நான் நினைக்கவே இல்லை. கென் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதை விட அம்மாவுக்கு ரொம்பவும் பயமாகவும் உள்ளது. இந்த படம் நல்லா வரும் அப்படின்னு நம்புறேன். இந்த படத்துல பலரோட வாழ்க்கை உள்ளது அப்படின்னு பேசி முடிச்சாங்க. இவங்க பேசியதை பார்த்ததும் தனுஷ் கிரேஸை கட்டுப்பிடிச்சு ஆசுவாசப்படுத்தினாரு.